அல்லாஹ் கடைசியா சொல்லுவான், யார் ஐயாமு தஷ்ரீக், இன்றைக்கு தான் துல்ஹஜ் பிறை 9, இன்றைக்கு ஃபஜ்ர்ல இருந்து தக்பீர் ஆரம்பிச்சாச்சு, செவ்வாய்க்கிழமை அசர் வரைக்கும் ஓடும். இந்த மஹல்லால இருக்கிறவங்க இங்கே தொழுதா வந்து கலந்துங்க, வேற எங்க தொழுற வாய்ப்பு கிடைச்சா அங்க கலந்து சொல்லுங்க. தொழுக தவறி போயிடுச்சா தனியா தொழுதாலும் தொழுது முடிச்ச பிறகு சொல்லுங்க, சொல்லாம இருக்காதீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஐயாமு தஷ்ரீக தக்பீர் சொல்லவில்லையோ அல்லாஹ் அவங்களை இப்படி கேவலப்படுத்துறான். யுராஊனன் நாஸ வலா யذ்குரூன அல்லாஹ் இல்லா கலீலா. யார் அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கவில்லையோ, குறைவாக நினைப்பவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் முனாஃபிக் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பச்சை முனாஃபிக் என்று அல்லாஹ் வெளிப்படுத்தி பேசுகிறார். நம்ம சொல்லுவோம் இல்ல, துரோகி, பச்சோந்தி, நம்ம வார்த்தைகளை புலங்குறோம் அல்லவா, கூட இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டியா. அல்லாஹ் சொல்லுகிறான், என் நியமத்துக்களை அடைந்து கொண்டு எனக்கு செய்ய வேண்டிய காணிக்கையான வார்த்தைகளை நீ சொல்ல தவறியதினால் உனக்கு பேர் என்ன தெரியுமா? என் பாஷையிலே அந்த முனாஃபிக் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் விளங்க வேண்டும், சஹாபாக்கள் வாழ்க்கையை திருப்பி பார்க்க வேண்டும். பக்துகள்ல வந்து நம்மளால சொல்ல முடியல, சஹாபாக்கள் வாழ்க்கையை பிரட்டி பாருங்க. அவங்க என்ன செய்வாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அபூ ஹுரைரா 2 பேரும் துல்ஹஜ் பிறையில கடை தெருவுக்கு நடந்து போவாங்க, பஜாருக்கு ஒரு பொருள் வாங்க. போகும்போது என்ன செய்வாங்க, கை கோத்துக்கிட்டு 2 பேரும் சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர்னு தக்பீரை சொல்லிக் கொண்டே போவாங்களாம். அதுல இப்ப சொல்லிட்டு போனா எங்களை பைத்தியம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லணும் தான் அல்லாஹும் நினைக்கிறான். இன்னைக்கு சொல்வதற்கு கூச்சமா இருந்தாலும் மனதளவிலாவும் சொல்லணும் அல்லவா, வெளியே சொல்ல முடியல, ஒரு கூச்சமா இருக்கு, மனதிலே சொல்லிட்டு போனோம் அல்லவா. சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள் துல்ஹஜ்ஜுடைய காலங்களில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்துல மினாவுல தன்னுடைய கூடாரத்துல தங்கி இருக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வார்களாம். அந்த தக்பீர் பள்ளிவாசல் வரைக்கும் கேட்குமா, மைக்கெல்லாம் கிடையாது. இப்ப உமருடைய குரல் பள்ளி வரைக்கும் கேட்கறதுனால பள்ளியில ஒரு ஜமாத்துல செய்யுமா, உமருடைய குரலுக்கு பின்னால் அவங்க தக்பீர் சொல்லுவாங்களாம். இங்க இமாம் சொன்ன பின்னாடி மாமுங்கள் சொல்றோம்ல, அது போல உமர் மினாவுல தன்னுடைய கூடாரத்துல சொல்றதை கேட்கறத வச்சுக்கிட்டு பள்ளிவாசல் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். துல்ஹஜ்ஜுடைய காலம் வந்துட்டா சஹாபாக்கள் பெருமக்களுக்கு மத்தியில ஒருத்தர தக்பீர் சொன்னா அதை வேற யாராவது செவிமடுத்துட்டாங்கன்னா அவங்க மௌனம் சாதிக்க மாட்டாங்க. உடனே அவர்களும் அதே வார்த்தைகளை வலியுறுத்தி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என்று தக்பீரை முழக்குவார்கள். இன்னைக்கு இந்த ஒழுக்கங்கள்லாம் இந்த உம்மத்துல மலையேறி போயிடுச்சு. பிள்ளைகளை வளர்க்க துவங்கும் பொழுதே இந்த சட்டங்களை சொல்லி கொடுக்கணும். துல்ஹஜ் பிறை 9 வந்துட்டா நீ அன்றைக்கு அரஃபா நோன்பு நோற்றே ஆக வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் 13 அசர் வரைக்கும் ஒரு வக்து தொழுகை விடாம 23 வக்துக்கும் ஒரு வைராகியமா நீ முன்னாடியே போய் தொழுகையில கலந்துகிட்டு தக்பீர் சொல்வதில் பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர்கள் இன்றைக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். ஒருவேளை இப்படி யோசிக்க